ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் 52,055 பாயிண்ட்ஸில் இருக்குது. 145 பாயிண்ட்ஸ் இந்த வீக் விழுந்திருக்கு. 0.28% காலி. நிஃப்டி 50 193 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. 24,131 பாயிண்ட்ஸில் இருக்குது. 0.80% அடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 79,802 பாயிண்ட்ஸில் இருக்குது. 467 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. 0.58% அடி வாங்கியிருக்கு. தங்கம் 24 கேரட் 10 கிராம் 78,000 இருக்குது. 200 ரூபாய் கீழே இறங்கியிருக்கு. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி பார்க்கும்போது 84.55 அந்த ரேஞ்சில் இருக்குது. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ ராக்கெட் வேகத்தில் மேலே போகுது. இதுக்கு சில ரீசன் சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கிற ப்ரெஷர் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து ரேட் கட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வச்சு தான் இந்த கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராக்கெட் வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் கோல்டோட ப்ரைஸ் 0.7% இன்க்ரீஸ் ஆகி $2,691 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற அந்த ப்ரெஷர்ஸை வச்சு தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் அக்டோபர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் அதிகமாட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆனது. ஸோ உக்ரைன் ரஷ்யா அவங்களுக்கு இடையில அந்த போர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ நிப்ரோ அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அவங்களோட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து உக்ரைன் மீது வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டனோட சில ஆயுதங்கள் இருக்கு, அதை வந்து பயன்படுத்துறதுக்கு பிரிட்டன் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. உக்ரைன் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு பிரிட்டன் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாறி அடி வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுது தவிர ப்ராப்ளம்ஸ் வந்து குறைச்ச மாதிரி இல்லை ரெண்டு கண்ட்ரிஸும். இப்போ அமெரிக்காவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் சில டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. ஜிடிபி, பிசி இந்த மாதிரிப்பட்ட தரவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து வர வாரத்தில் வந்து சில ரீசன்ஸ் எல்லாமே வர இருக்குது. ஜிடிபி, பிசி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வர இருக்குது. ஸோ இதனால கோல்டோட ப்ரைஸ் ஒரு அவுன்ஸ் $2,715 அமெரிக்கன் டாலர் வரைக்கும் போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஒன்ஸ் வந்து ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுவும் கோல்டோட ப்ரைஸில் இம்பாக்ட் ஆகும். எக்ஸ்பர்ட் சொல்கிறது கோல்டு ETF, கோல்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. த ரிச்சஸ்ட் பர்சன் இன் ஹிஸ்ட்ரி வித் $347.8 பில்லியன் நெட்வொர்த், அதுனா எலன் மஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ட்ரம்ப் வின் பண்ணார். அதுக்கப்புறம் எலன் மஸ்கோட ஷேர்ஸ் எல்லாமே ராக்கெட் வேகத்தில் தான் அப்படி மேலே மாற சார்ட் போயிட்டே இருக்குது. ஸோ $347.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இவரோட அசட் இருக்குது. ஸோ ஆஃப்டர் த எலெக்ஷன் இவரோட டெஸ்லா நிறுவன பங்குகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது இந்த ஷேர்ஸோட வேல்யூ 3.8% இன்க்ரீஸ் ஆகி $352.56 அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குது. இது வந்து 3 இயர்ஸில் இல்லாத லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹையை டச் பண்ணியிருக்கு. நவம்பர் 2001 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய சொத்து மதிப்பு, அதாவது இதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட அசட் வந்து இவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவம்பர் 2021 அப்புறம் வந்து அவரோட அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது இது ஒரு புதிய உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வின் பண்ணோன்னே எலன் மஸ்கோட அசட்ஸ் எல்லாம் மேலே போகுது, அவரோட ஷேர்ஸ் எல்லாமே மேலே போகுது. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது ட்ரம்ப்பும் மஸ்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு வேண்டி எலன் மஸ்க் கம்பெனிலாம் பண்ணார், எலெக்ஷன் கம்பெனிலாம் பண்ணார். அது எல்லாமே நம்ம நியூஸில் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கவர்மெண்டோட செயல்திறனோட தலைவராட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து மஸ்க் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி அவரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயல்திறன் பிரிவு அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து மஸ்க் கவனிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்லாவோட ஷேர் மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸு, டெஸ்லா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ நிறுவனம் அப்படின்ட்டு சில நிறுவனம்லாம் வச்சுருக்காங்க. அதோட ஷேர்ஸும் மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரக்கல் அப்படிங்கிற கம்பெனியோட லாரி எலிசன் அவங்களோட ஷேர்ஸோட அவங்களோட அசட் வேல்யூவோட பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து மதிப்போட எலன் மஸ்கோட சொத்து மதிப்பு பார்க்கும்போது $80 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர லாஸ் ஃபேஸ் பண்ணி வந்த டெஸ்லாவோட ஷேர்ஸ் இப்போ மறுபடியும் மேலே போனது. ட்ரம்ப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் இல்லை, எலன் மஸ்க் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து எலன் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த PAN 2.0 அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க, அதாவது பேன் கார்டு 2.0. இது என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் அப்டேட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து 1,435 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த PAN 2.0. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது TAN and TIN இது வந்து ஒரே குடை கீழே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேன் கார்டு 2.0 வந்து
ஸ்பீடாக இருக்கும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், அது கச்சிதமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. துல்லியம், வேகம், கச்சிதம் இதான் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் இது மூலமாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து பக்காவாக இருக்கும் இந்த PAN 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ பேன் கார்டு இதனால வரி, அதாவது டேக்ஸ் கட்டுவாங்களா அவங்களுக்கு அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் மெசேஜ், நெக்ஸ்ட் வந்து அந்த டேக்ஸ் கட்டும்போது வர மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் பார்க்கும்போது இந்த பேன் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிலெஸ், அதாவது குறிப்பாட்டு கட்டணம் இல்லாமல் நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து டேக்ஸ் கட்டுவாங்க, அவங்களோட தனிப்பட்ட தகவல், அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அந்த PAN 2.1 வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ பேன் எண் வந்து நீங்கள் வாங்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லியும் கவர்மெண்ட் தரப்புல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதே நேரம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 2.0 திட்டத்தில் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த நியூ பேன் கார்டில் வந்து QR கோட் வசதியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து பேன் கார்டு 2.0 பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ அந்த கொச்சின் ஜிபிஆட் வந்து 50% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு, எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி கொச்சின் ஜிபிஆட் வந்து பார்க்கும்போது இட்ஸ் அ ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இந்த டிஃபென்ஸ் செக்டரில் நான் அதெல்லாம் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நானும் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உச்சத்துக்கு போச்சு ரீசெண்ட் டேஸ்லலாம். இந்த வருஷம் தான் போச்சு 2979 ரூபா, அதோட 50 டிவி ஹை. அதுலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ 1577 ரூபா, ரீசெண்ட் டேஸில் 1300 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் திடீர்னு ஒரு 300 ரூபா அந்த மார்க்கெட் இப்போ கண்டினியூஸாக 3 டேஸ் மேலே போச்சு. அந்த அதானி ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி கொச்சின் ஜிபிஆடும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பட் இதிலெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. வேணா அண்டர் வேல்யூடாக இருந்தால் இந்த செக்டாரில் போகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக இருக்கும்போது நம்ம உள்ளே போக முடியாது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% கரெக்டானது அது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கும் கொச்சின் ஜிபிஆடு. ஸோ இப்போதை வெயிட் பண்ணதை தவிர வேறு வழி இல்லை. ஆல்ரெடி வச்சுருந்தவங்க ஹோல்ட் பண்ணுங்க கொச்சின் ஜிபிஆடில். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ எனக்கிட்ட IDFC பேங்க் அண்ட் மணப்புரம் ஷேர்ஸ் இருக்குது, நான் வந்து அதை செல் பண்ணிவிட்டு நாட்கோ ஃபார்மா அண்ட் டாடா மோட்டர்ஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே உங்களோட ஓன் டிசிஷன் தான். இதில் நீங்கள் கேட்டிருக்க 4 ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான். இது வந்து IDFC பேங்க் வந்து பேங்கிங் செக்டாரு, மணப்புரம் ஃபினான்ஸு இது மைக்ரோ ஃபைனான்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கோல்டு அகேன்ஸ்ட் லோன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. நாட்கோ ஃபார்மா செக்டாரில் இருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ் வந்து கார் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ 4மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டார் ஸ்டாக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஸ்டாக் தான் ஃபண்டமெண்டலி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேரை விற்று இதை வாங்குறது வந்து பெருசாக நல்லதாக இருக்குன்னு தெரில. நீங்கள் வந்து அதையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நாட்கோ ஃபார்மா அண்ட் டாடா மோட்டர்ஸும் வாங்குங்க, இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் கேட்டிருக்க 4 ஸ்டாக்குமே அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அந்த 4 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த அதானி என்டர்பிரைசஸ் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இதில் எல்லாமே நான் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன், ஆனால் இப்போ அதை ஹோல்ட் பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் தான் ப்ரோ டிசிஷன் எடுக்கணும். ஸோ நான் அதை வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி என்னன்னா இப்போ அந்த பிரைபரி சார்ஜ் வந்துச்சு. ஸோ நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் தான். அது உண்மை தான். அந்த பிரைபரி சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இம்பாக்ட் ஆகும் தவிர ஒரு லாங் டேர்மில் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அது அந்த கம்பெனி வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி கம்பெனியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறாங்க தான் லாங் டேர்மில் பேசுமே தவிர இந்த பிரைபரி சார்ஜ் இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம்லலாம் இந்த பிரச்சனைலாம் ஓஞ்சி போயிடும். ஆனால் லாங் டேர்முக்கு அதானி என்டர்பிரைசஸ்லாம் ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ என்ன கேட்டால் நான் இது வரைக்கும் அதானி என்டர்பிரைசஸ் ஸ்டாக்லலாம் போனதே கிடையாது. அதானி குழும பங்குகளே என்கிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஹோல்ட் பண்ணுறதும் செல் பண்ணுறதும் உங்களோட ஓன் ஒப்பீனியன். ஏன்னா நான் இது வரைக்கும் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒன்று கூட கன்சிடர் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ எதுக்கு ப்ரோ இவ்வளோ பதட்டம் அப்படி. சாரி ப்ரோ, அது ஒன்றும் இல்லை. அது என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஒரு இடம் போக வேண்டிய ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக பேசினேன், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி ப்ரோ, நான் இனி வந்து எல்லா வீடியோலையும் ஸ்லோவாக பேசுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த EV கார் சேல்ஸ் இதில் வந்து காம்படிஷன் அதிகரிச்சுட்டே வருது வர. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் தான் வந்து அதிக அளவில் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. நவ் இட் செல்ஃப் வந்து இந்த பேசஞ்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் டாடா மோட்டர்ஸ் தான் நியர்லி 65% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அவங்க கைவசம் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்டேட் வருதுன்னா அந்த மஹேந்திரா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட EV கார்ஸ் வந்து 2 வந்து மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 4000 crore சம்திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. மாருதி சுசுகி அவங்களோட EV காரை வந்து வெளியே விட போகிறாங்க விரைவில். மாருதி சுசுகியோட விட்டாரா அந்த காரோட மேனுஃபேக்சரிங் குஜராத்தில் வந்து நெக்ஸ்ட் இயர் அது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால கார் மேனுஃபேக்சரிங் குறிப்பாட்டு இந்த EV செக்மெண்ட்டில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அக்டோபர் மந்த் அந்த சர்வே படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 58% ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸாக இருந்துச்சு. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் எப்படி இருந்ததுன்னா 74% இருந்தது, இப்போ 58% குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த டைமில் வந்து டாடா மோட்டர்ஸ் தான் அதிக அளவில் EV கார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே அதிகமாகிடுச்சு.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ எக்ஸ்போ நடந்துச்சு. அதில் மாருதி சுசுகியோட அந்த ஈவிட்டாரா காரை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அந்த ஆட்டோ எக்ஸ்போவில். இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இது வந்தாலும் வேகம் எடுத்தாலும் ஆனால் அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. இப்போ தான் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர்லாம் போட்டு இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து கண்டினியூஸாக சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து பெரிய அளவில் இன்னும் வரல. ஸோ அப்படி வந்தால் தான் இந்த எலக்ட்ரிக் கார்ஸோட சேல்ஸ் அதிகமாகும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறவங்க எலக்ட்ரிக் கார்ஸை விரும்ப மாட்டேங்கிறாங்க நவ் இட் செல்ஃப். அதுக்கு ரீசன் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்கிறாங்க. அதனால அவங்க டீசல்ஸ் கார் பெட்ரோல் கார் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சார்ஜ் இல்லாமல் வண்டி எங்கேயாவது நடுக்காட்டுக்கு நின்றுட்டுனா அவ்வளோதான். ஸோ அதனால தான் இப்போதைக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக வந்துச்சுன்னா இந்த டாட்டா குறிப்பாட்டு இந்த இவி கார்ஸோட சேல்ஸ் இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இல்லை எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷேர் சார்ட் நம்ம பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. பட் மாருதி சுசுகி மஹேந்திரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரேலியாக இருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் புதுசாக லிஸ்ட் ஆனது அது வந்து ஷேர் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எகைன் ஏதாவது ஒரு ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி மேனுஃபேக்சரிங், நெக்ஸ்ட் வந்து பைக் மேனுஃபேக்சரிங். இதில் ஒரு செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து முன்னணி கம்பெனியாக இருக்கிற ஒரு கம்பெனி தான் ஹோண்டா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவா இ அப்படிங்கிற நேமில். இன்னொரு பைக் வந்து QC1 அப்படிங்கிற நேமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நீண்ட தூரம் வந்து ட்ராவல் பண்ணலாம். குறிப்பாட்டு 2 பேட்டரி வச்சுருக்காங்க. 1.5 கிலோவாட் இந்த கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பைக் அவங்க சொன்னது ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 102 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ரைடிங் மோடுகள் எல்லாமே இதில் இருக்குது. இந்த QC1 டைப் ஆஃப் இது QC1 அந்த டைப் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அவங்க சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆக்டிவா இ அந்த பைக் மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன்னா ஆக்டிவா இயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது மாதிரி அந்த பேட்டரியை வந்து கலத்த முடியாது. QC1 பைக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை கலத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்டிவா இயில் கலத்தலான்னு சொல்கிறாங்க. இதில் 1.2 கிலோவாட்லேருந்து 1.8 கிலோவாட் அப்படி 2 செக்மெண்ட் வச்சு இந்த ஸ்கூட்டியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த QC1 பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூட்டிலையுமே அவங்க சொல்கிறது சீட்டுக்கு அடியில் வந்து சேமிப்பு வசதியெல்லாம் இருக்குது. டைப் சி சார்ஜிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து என்ன ஒன்றும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆக்சுவலி அந்த மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, பைக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ப்ரைஸ் விரைவில் அனௌன்ஸ் பண்ணி அது வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.